ரொம்ப ரொம்ப எப்பவுமே வழக்கமாக தாகமாக இருக்கும்போது தான் ஜூஸ் கொண்டு வருவாங்க. தாகம்னு வார்த்தை வரும்போது தான் ஜூஸ் கொண்டு வருவாங்க. ரெண்டாவது வார்த்தையிலே கொடுத்துட்டாங்க இந்த டைம். ஸோ தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஸோ 5வது வார்த்தையாக தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்களும் எவ்வளவு தாகமா இருக்கிறீங்க இதை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்க ஆவலா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளை நம்ம யோவான் 19 அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து செய்யுங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் முடித்தார் என்று சொல்லி அறிந்து தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஸோ தாகமா இருக்கிறது அப்படின்னா என்ன? ஸோ எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே சயின்ஸ் ஃபீல்டாக தான் இருக்கும். ஸோ தாகமா இருக்கிறதுனா என்ன? தாகம் பேசிக்கலா காமனா. ஸோ பைபிள் இருக்கிறது எதுவும் சொல்ல வேண்டாம். சயின்ஸ் பிரகாரமா, அறிவியல் பிரகாரமா தாகம்னா என்ன? உடம்புல தண்ணி ஸோ அது வந்து ஒரு உணர்வை ஊட்டும். ஸோ நமக்கு தண்ணி வேணும் அப்படின்ற உணர்வை நமக்கு கொடுக்கறது தான் தாகம் இல்லையா? ஸோ தாகம் எதனால வருது? சாப்பிட்டோன்னே தாகம் எதனால வருது? சாப்பிட்டோன்னே தாகம் வருது. கரெக்ட், அங்கதான் கரெக்டா சொல்லியிருக்காரு. ஸோ டீஹைட்ரேஷன். ஸோ நம்ம தண்ணி சரியா குடிக்கலனாலோ, தண்ணி அதிகமாக நம்ம உடம்புல இருந்து வெளியே போகுதுனாலோ, ஸோ வேர்வையா போகலாம், எப்படி வேணாலும் போகலாம் இல்லையா? ஸோ அப்படி போச்சுனாலோ அதுதான் டீஹைட்ரேஷன். அதனாலதான் நமக்கு தாகம் வருது இல்லையா? ஸோ எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம கூட ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால அந்த என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்குள்ள ஒரு ஆர்வமா இருந்துச்சு. ஸோ இந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, டு ஃபுல்ஃபில் தி ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? என்ன ஸ்கிரிப்சரை ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னு பார்க்கலாமா? வாசிப்போமா? ஒருத்தர் சங்கீதம் 69:21 இன்னொருத்தர் சங்கீதம் 42:2 வாசிச்சு உதவி செய்யணும். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காரியை குடிக்க கொடுத்தார்கள். ஓகே, என் ஆத்மா தேவனை ஜீவனுள்ள தேவன் மீதே தாகமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 ஸ்கிரிப்சர்ஸும், ஸோ இந்த 2 வார்த்தையும் அவர் வந்து என்ன சொல்றாரு, இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலுமே நம்ம பார்த்தோம்னா யோவான் மட்டும் விசேஷமா எழுதியிருப்பாரு. ஏன்னா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி எழுதியிருப்பாரு. மற்ற சுவிசேஷங்கள்லாம் என்ன நடந்ததுன்னு மட்டும்தான் எழுதியிருக்குமே ஒழிய ஆண்டவர் மனதுல என்ன நினைச்சாரு அப்படின்னு சொல்லி யோவான் புஸ்தகத்துல மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. தாகமா இருக்கிறேனும் யோவான் புஸ்தகம் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? ஸோ ஒரு விசேஷத்துவமான வார்த்தையாக இருக்கிறது. ஸோ ஆண்டவருக்கு 2 விதமான ஒரு தாகம் இருந்தது. ஒண்ணு நமக்கு சரீர பிரகாரமாய் வருகிற தாகம், இன்னொன்னு ஆத்ம பிரகாரமாய் வருகிற தாகம். ஆத்ம பிரகாரமாய் வருகிற தாகத்தை நான் கடைசியா சொல்ல போறேன். ஸோ கன்க்ளூஷனுக்கு அந்த தாகத்தை நான் வைக்க போறேன். சரீரத்துல எப்படி தாகம் வரும் நமக்கும்? ஸோ வெளிநாட்டுகள் எப்படின்னா, இப்போ நமக்கு எதிர்ப்புகள் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக வரும் இல்லையா? ஸோ அந்த பிரகாரமாய் அநேகர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க, ஒரு கூட்டம் என்ன சொல்லுமாமா, அவர் வந்து சிலுவையில அறையப்பட்ட மாதிரி நடித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அப்படின்னு ஒரு கூட்டமாக எதிர்ப்பாங்களாமா. ஸோ இந்த வார்த்தை அவருடைய சரீரத்தோடைய தாகத்தையும், அவர் சரீரத்துலதான் வந்த அந்த பாடுகள்னால அவர் தாகம் அப்படின்னு சொல்லுகிறார் என்று சொல்லி நிரூபிக்கிறது என்று சொல்லி அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஸோ அப்படியாய் நம்ம ஒரு பிசிக்கல் தர்ஸ்டை ஆண்டவர் கிட்ட இருந்து பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வருகிற வசனத்தை நம்ம வாசிப்போம்னா 29வது வசனத்தை. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடப்பாரான காடியிலே போட்டு ஈசோப்பு தண்டில் மாற்றி அவர் வாயிலெடுத்து நீட்டி கொடுத்தார்கள். ஸோ அவருக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க? கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இதே வார்த்தையை, இது கசப்பு கலந்த காடியை கொடுக்கறத இன்னும் 2 புஸ்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவும் மார்க்குலையும் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ மத்தேயும் மார்க்குலையும் 2 தடவை நம்ம நல்லா வாசிச்சு பார்த்தோம்னா 2 தாட்டி இந்த கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க. சரியா? ஸோ முதலாம் தாட்டி கொடுக்குற வசனங்களை வாசிப்போம். ஒருவர் மத்தேயு
4ஆம் வசனத்தையும் இன்னொருத்தர் மார்க்கு 15:23ஆம் வசனத்தையும் வாசிங்க. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்கக் கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனமில்லாதிருந்தார். மார்க்கு 15:23. வெள்ளை கோலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன பண்றாங்க, அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க. ஆனா அந்த 2 வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறது, அவர் குடிக்க மனதில்லாமல் இருந்தார். ஸோ அது வந்து ஆண்டவருக்கு குடிக்க ஆண்டவர் வேண்டான்னு அதை தள்ளிட்டார். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கசப்பு கலந்த காடி என்ன பண்ணுமா, இப்போ நம்ம ஒரு வலி மாத்திரை எடுக்கிறோம் இல்லையா, ஸோ வலி மாத்திரை எடுக்கும்போது நமக்கு என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த வலியை மறக்க செய்யும் இல்லையா. ஸோ கசப்பு கலந்த காடியும் அந்த ஒரு காரியத்தை தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஸோ நமக்காக ஆண்டவர் அந்த பாடுகளை அவர் அனுபவிக்கணும், அந்த முழு பெயினையும் அவர் சஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கசப்பு கலந்த காடியை ஆண்டவர் அவர் ரிசீவ் பண்ணவே இல்லை, அவர் அதை குடிக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய அன்பு யாருனாலும் நம்ம காட்ட முடியும் இல்லையா. ஸோ சிலுவையில் ஆண்டவர் நமக்காக காட்டின அன்பு தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவ், ஸ்டெட்ஃபஸ்ட் லவ் இல்லையா. எந்த மனிதர்களாலையும் இந்த அன்பை காட்டவே முடியாது. ஸோ அப்படியே 2ஆவது தரம் இந்த கசப்பு கலந்த காரியம் கொடுக்குறாங்க. அதை வாசித்து உதவி செய்யுங்க. மத்தேயு 27:48, மார்க்கு 15:36. சீக்கிரமா வாசிப்போமா, நமக்கு டைம் இல்லை. ஒருவன் ஓடி நாளனை காடியிலே போயிட்டு அதை ஒரு கோழி மாற்றி அவனுக்கு குடிக்க கொடுத்து, கொடுங்கள், எலியா இவனை இறங்க வருவானோ பார்த்தோம் என்றார். சரி, அடுத்து மார்க் 15:36. மத்தேயு 27:48. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் போயிட்டு அதை ஒரு கோழியில் மாட்டி அவனுக்கு குடிக்க கொடுத்தான். ஆமென். ஸோ இப்போ 2ஆவது தாட்டியும் கொடுக்குறாங்க. 4ஆம் வார்த்தை சொன்ன பிறகு இந்த 2ஆவது டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ 2ஆவது டைம் கொடுக்கும் பொழுது இந்த 2 சுவிசேஷ புஸ்தகத்தையும் அவர் அதை வந்து வாங்கினாரா அப்படின்றது சொல்லப்படலை, கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஆனா யோவான் எழுதுகிறார், அவர் அதை வாங்கினார் அப்படின்னு. வாங்கினவர் அதை குடித்தாரா என்று சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா. சோ அவர் வாங்குகிறார், ஆனா அதை குடித்தாரா என்று சொல்லி நமக்கு தெரியாது. சோ தாகம் என்றாலே நம்ம தாகம் எடுத்தா என்ன பண்ணுவோம், தண்ணி தானே குடிப்போம். தண்ணி என்றால் பிப்ளிக்கலா தண்ணி என்றால் என்ன, தண்ணி என்றால் என்ன, எதை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் அநேக நேரங்கள்ல அந்த தண்ணியை குறித்தாக பேசியிருக்கிறார், தண்ணீரை குறித்து பேசியிருக்கிறார். ஜீவ தண்ணி, ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும்போது கூட அந்த தண்ணீரை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த ரெஃபரன்ஸ் வேணா எழுதிக்கோங்க, எழுதுகிறவங்க. யோவான் 4:8, யோவான் 4:10, 13, 14 வசனங்கள்ல இப்படியா தண்ணீரை குறித்து சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் தண்ணீரை குறித்து சொல்லியிருக்கிறார். சரிங்களா. ஸோ வாட்டர் அப்படின்னாலே இட் சிம்பலைசஸ் ஹோலி ஸ்பிரிட். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டை தான் அதை குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ ஒரு வசனத்தை வாசிப்போமா. யோவேல் 2:28-29. சீக்கிரமா சொல்லி செய்யுங்க, நான் 5 minutes ஆச்சு. யோவேல் 2:28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்படியே யோவான் 7:37, 37, 38, 39. யோவான் 7:37,
37:38 கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு உங்கள் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து வானம் பண்ண கடவுள் வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறது என்னோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமை படாதபடியினால் பசுத்த ஆவி இன்னும் பலப்படவில்லை. ஆமென். சோ அங்க சொன்ன தீர்க்க தரிசனம் எங்க வந்து நிறைவேறிருக்கு? பெந்தகோஸ்தே நாட்கள்ல நிறைவேறிச்சு. நம்மளும் பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணுவோம்? கனப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படுகிறது இல்லையா? ஸோ பரிசுத்த ஆவியானவரை நம்மளும் வந்து அவர் அருளப்பட்ட பிரகாரமாய் ஸோ நம்மளும் அவரிடத்துல வேண்டுதல் செய்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. அதுதான் நான் சொன்னேன்ல, யோவான் வந்து ஆண்டவருடைய மனதில் என்ன இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதியிருக்காருங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகலையா? அப்போ அந்த வார்த்தை சொல்லும்போது தேவன் வந்து மகிமைப்படலை. மகிமைப்படுகிறதுனா ஆண்டவர் இன்னும் உயிர்த்தெழலை. உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போன பிறகுதான் என்ன பண்ணுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார் இல்லையா? சோ நம்மளும் பரிசுத்த ஆவியானவருடைய காலங்கள்ல தான் இருக்கிறோம் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவரை குணப்படுத்துகிறதே இல்லை. அநேக நேரத்துல மறந்துடுறோம். பிதாவானவரே, இயேசு கிறிஸ்துவே, அப்படியே அவங்க 2 பேர் மட்டுமே பார்த்துட்டு போயிடுறோமே ஒழிய பரிசுத்த ஆவியான அநேக நேரத்துல நம்ம மறந்து விடுகிறோம் இல்லையா? ஸோ ஆனா ஜீசஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போறாரு. பரிசுத்த ஆவியாவே தேற்றலவாளனே அவர் வந்து என்ன பண்ணுகிறார்? நமக்கு அறிமுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 மாதங்களா நினைக்கிறேன் நம்ம சபையில கூட பாஸ்டர் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய காரியங்களே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? வாரம் மெசேஜ்ல. ஸோ நம்ம என்ன எப்படியா இருக்கணும்? பரிசுத்த ஆவியாரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும், அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஸோ இங்கே யோவான் ஸ்நானகன் கூட சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 3:11 அவருடைய பாதரட்சிகளை சுமக்குவதற்கு நான் பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்குள்ளே ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். யார் கொடுப்பார்? இயேசு கிறிஸ்து கொடுப்பார் இல்லையா? ஸோ அப்படியாக அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போறாரு இல்லையா? ஸோ இங்க ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது நமக்கு தெரியும். அக்கினின்னா என்னங்க? அக்கினி இது வந்து சினானிம் தானே? சினானிம் தானே சொல்றீங்க. அக்கினின்னா வேதத்தின் பிரகாரமா வாட் ரெஃபர்ஸ் டு ஃபயர்? பரிசுத்தாவி அபிஷேகம். பரிசுத்தாவி அங்க கொடுக்கிற அபிஷேகத்தை குறிக்கிறது. ஸோ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் கடைசி வரைக்கும் அனல் மூட்டுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் இல்லையா? ஸோ அப்படியாக பரிசுத்தாவியானவர் கனப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் என்ன பண்ணணும்? நம்முடைய அபிஷேகத்தை, நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அதை விடாமல் அதை அனல் மூட்டுகிற பிள்ளைகளாக, அதை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ஸோ ஐ ஹவ் கம் டு கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் முடிச்சிடலாம், டைம் ஆகும்போது. ஸோ ஆண்டவருடைய ஸ்பிரிச்சுவல் தாகம் என்ன தெரியுங்களா? அந்த தாகம் தான் உங்களுக்கு எனக்கும் இருக்க வேண்டிய தாகம். ஸோ முதலாவது அவருக்கு இருந்த தாகம் என்னன்னா, நம்முடைய ஆத்ம மீட்பு. நம்ம மீட்கப்படணும், நம்முடைய ஆத்மா பரலோகம் வந்து சேரணும். அதுதான் ஆண்டவருடைய நித்தியமான ஒரு தாகமா இருக்கு இல்லையா? ஸோ அந்த தாகம் நமக்கும் இருக்கணும். அநேக ஜனங்களை நம்ம பார்க்கிறோம், அநேக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அநேக பேர் நமக்கு தெரியும். ஆனா அநேக நேரத்துல நம்ம அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றதே கிடையாது. எவ்வளவுதான் ஊர்ல இருக்கிற கதை, உலகத்துல இருக்கிற கதை எவ்வளவு வேணாலும் நம்ம பேசுவோம் ஒழிய ஆண்டவரை பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் யோசிப்போம் இல்லையா? ஆண்டவரை நம்ம ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யோசிப்போம். ஸோ இப்போ நான் ஒரு வாட்ச் வாங்குறேன்னா, நான் இந்த கடையில இந்த வாட்ச் வாங்கினேன், நீங்க போய் வேணா வாங்கி பாரு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற ட்ரெஸ் கூட அக்கா இங்க நல்லா இருக்குக்கா, அங்க நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா நம்ம பெற்றுக்கொண்ட ஆண்டவர், நமக்கு அன்பை கொடுத்த ஆண்டவருக்கு
அவரோட அன்பை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதே கிடையாது. அநேக நேரங்கள்ல நம்மளா தான் நடந்து கொண்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இங்க கன்க்ளூஷன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம முதலாவது பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துல நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல டாடி சொன்னது ஈச் ஒன் கேட்ச் ஒன் இல்லையா? ஸோ ஆண்டவருக்காக அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக இருக்கும். எந்த நேரமாக இருக்கலாம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம தெய்வ செய்தியை சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சரியா? இதுதான் ஆண்டவருடைய தாகமாக இருந்தது. இந்த தாகம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த தாகம் இப்பொழுது இருக்க வேண்டும். இனி காலம் செல்லாது, கிருபை காலம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? நம்மளும் ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்தில் அழைத்து செல்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்காக நன்றி செய்வோம். அப்படியா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தேயு 5:6. அங்கேயும் தாகம் இருக்கு இல்லையா? Blessed are those who hunger and thirst for righteousness. ஸோ நம்ம எப்படி நீதிமானா மாறுகிறோம்? அவருடைய வழிகள் நடக்கிறதுனால. நம்ம நீதிமானா இருந்து மற்றவர்களை நீதியின் பாதையில, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருகிறது மூலியமா அவர்களும் நித்திய ஜீவனை அடையும்படியாக நம்மளும் ஒரு வாய்க்காலாய் செயல்படுவோம். ஆமென்.